நீங்க பாக்குற சேனல் பேரு கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேசி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் பத்தி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்ல இருக்கோங்க. BTC வெப்சைட் லோட் பண்ணிக்க டேட் டைம் வச்சுக்க ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $52,300 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த ஹை ஓகேங்களா, அந்த $50,000 அதாவது $49,000 அதை வந்து பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 52,000க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 52,000க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. இது வந்து ஸ்ட்ரென்த்தனான க்ளோசிங் தான் ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் தான் சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நான் வந்து வீடியோ போடல. ஸோ அந்த வாரத்தோட கேண்டில் வந்து மேலே போய் க்ளோஸ் வைக்குதா அப்படின்றது பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ மேலே போய் க்ளோஸ் வச்சுச்சு. இப்போ ஃபர்தராக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ அதனால் இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு சப்ளை ஏரியா வந்து உடச்சிருச்சு சரிங்களா மார்க்கெட்டு. ஸோ இந்த சப்ளை ஏரியா ரெண்டுத்தையுமே நம்ம வந்து டெலீட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ளை ஏரியா இதாகிடுச்சு. ஸோ இதுவுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிமாண்ட் ஏரியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டெய்லியில் டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரையாங்கிளும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. இந்த ஏரியா எடுத்துடலாம் ஓகே. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிசியோட டிமாண்ட் ஏரியா வந்து 43,790லேருந்து 41,866 ஓகேங்களா. 43,790லேருந்து 41,866 இங்கே இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ அதை விட்டு அதோட கீழே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,500லேருந்து 38,500 ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவில் வந்து டிமாண்ட் ஏரியா இருக்குது. இன்கேஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு இன்னும் மேலே ஏறிச்சுன்னா நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா மேலே இன்க்ரீஸ் ஆகினே போகும். அது எப்போன்றது இன்கேஸ் ப்ரைஸ் மேலே போகுதுன்னா நான் டிமாண்ட் ஏரியா அப்டேட் பண்ணினே இருக்கேன் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸான ஹையை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உடச்சி மேலே க்ளோஸ் வச்சுருக்கிறதுனால ஸோ இப்போ ஃபர்தராக நம்மளுக்கு புல்லிஷ் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ புல்லிஷ் ஆனதுனால என்ன நடக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸு மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு புல்பேக்காண்டி ப்ரைஸு கீழே வரும் ஓகேங்களா. ஸோ ஒரு புல்பேக்காக ப்ரைஸு கீழே வரும். ஸோ அந்த புல்பேக் எந்த வகையில் இருக்கும் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை தாங்க பார்க்கணும். ஸோ இந்த ஒரே நிமிஷங்க ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி டிமாண்ட் ஏரியா சரிங்களா, இந்த டெய்லி டிமாண்ட் ஏரியாவில் ரியாக்ட் ஆகுதான்னு மார்க்கெட் பார்க்கணும். ஒருவேளை ரியாக்ட் ஆகாமல் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீக்லியோட டிமாண்ட் ஏரியாவை நோக்கி போகும். வீக்லியோட டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நான் இந்த க்ரீன் கலர் கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31,700லேருந்து ஸோ 25,000 ஓகேங்களா. இதுதான் வந்து வீக்லி டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவை நோக்கி தான் போகும். இன்கேஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை உடச்சி கீழே வந்தால் இந்த டிமாண்ட் ஏரியாவை நோக்கி போகும். ஒருவேளை இது உடைக்காமல் ப்ரைஸ் வந்து ஒருவேளை புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சுன்னா இந்த டிமாண்ட் ஏரியா மேலே வந்து அப்டேட் ஆகினே போகும் ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் ஏற டிமாண்ட் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகி மேலே போய்கினே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஏரியா விட்டு இந்த ஏரியாவிலேருந்து கீழே வர வைக்க தான் இந்த டிமாண்ட் ஏரியா ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா. ஸோ நான் சொல்கிறது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த டெய்லியோட டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு டிமாண்ட் உடஞ்சா மட்டும் தான் வீக்லி டிமாண்டுக்கு வரும். இல்லைன்னா இந்த ரெண்டு டிமாண்ட் ஏரியாவே நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு அதாவது டெய்லியோட டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு இன்னும் ப்ரைஸ் வந்து ஹையராக தான் நோக்கி வந்து அதாவது மேலே தான் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ சின்னதாக அதாவது டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லோவை உடச்சிட்டு ப்ரைஸு கீழே வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து 4 ஹவரில் மட்டும் இப்போ வந்து என்னவாயிருக்குன்னா டவுன் ட்ரெண்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹையை உடச்சி மேலே போயிடுச்சுன்னா இந்த டவுன் ட்ரெண்டும் இன்வேலிட் ஆகிடும். ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே தான் போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஒருவேளை இந்த 4 ஹவரோட லோவை இதை வந்து உடச்சிடுச்சுன்னா அதாவது இங்கே ஒரு லோ வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த லோன்றது நான் சொல்கிறது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா
என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,600. ஸோ இந்த 50,600 ப்ரைஸ் உடச்சிதுன்னா ஃபர்தராக இது எதை நோக்கி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியோட டிமாண்டை நோக்கி தான் வரும். ஓகேங்களா? ஸோ டெய்லியோட டிமாண்ட் என்னது? ஃபஸ்ட்டு ப்ரைஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 43,790லேருந்து 41,890. இந்த லோவை கட் பண்ணி ப்ரைஸு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த லோவை நோக்கி தான் வரும், அதாவது இந்த டிமாண்டை நோக்கி தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த லோவை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லோன்றது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 50,500. ஓகேங்களா? 50,400. 50,400 தாண்டி ப்ரைஸு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் நம்மளுக்கு டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43,790லேருந்து 41,800. ஓகேங்களா? இந்த டிமாண்டை நோக்கி தான் ப்ரைஸு ஃபர்தராக வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா உடச்சி கீழே வந்தால் தான் நம்மளுக்கு இந்த லோவை உடச்சி கீழே வந்தால் தான் நம்மளுக்கு இந்த டிமாண்டை நோக்கி ப்ரைஸு வரும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த லோவை உடைக்காமல் ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போக ஆரம்பிச்சிதுன்னா ஸோ எது வைக்க போவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ $52,100. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ப்ரைஸ் இன்கேஸ் உடச்சிட்டு உள்ளே மேலே போனால் கூட பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் வந்து மார்க்கெட்டு மாற்றத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் ஆல்ட் காயின் எல்லாமே பம்ப் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவில் ஒன்று கன்சல்டேஷன், அப்படி இல்லைன்னா இந்த லோவை உடச்சிதுன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை நோக்கி ப்ரைஸ் வந்து வரணும். அதுவும் வரது பார்த்திங்கன்னா மெதுவாக வரணும், ரொம்ப அக்ரெசிவாக வரக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக வந்தால் தான் இந்த டிமாண்ட் ஏரியாவில் வேலை செய்யும். ஒருவேளை அக்ரெசிவான முறையில் கீழே வந்ததுன்னா இந்த டிமாண்ட் ஏரியா உடச்சிதுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு வீக்லி டிமாண்ட் ஏரியாவை நோக்கி போவோம். அது எப்போ எப்படின்றது சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வீக்லி டிமாண்ட் ஏரியாவை நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அந்த இடத்துல தொட்டுட்டு, அதாவது அந்த இடம் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 32,000 அதை தொட்டுட்டு, ஏன்னா வீக்லியோட ஹையை தான் இப்போ உடச்சிருக்கு. ஸோ வீக்லியோட ஹையை உடச்சிருக்கிறதுனால ஸோ வீக்லியோட டிமாண்டை தொட்டுதுன்னா ப்ரைஸ் ரொம்ப அக்ரெசிவாக பம்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே நடக்கல, இன்னும் ப்ரைஸ் எதுவுமே டெவலப்மெண்ட் ஆகலை. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் டெவலப் ஆகட்டும். மேபி வந்து ஒரு சின்னதாக வந்து கன்சல்டேஷன் மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய ஓரளவுக்கு நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,000 பிரேக் பண்ணி ஒரு வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சதுனால இப்போத்துலேருந்து வந்து பை ட்ரெண்டுக்கான டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ 15,000க்கு கீழே ப்ரைஸ் போகுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 15,000 கீழே இதுக்கப்புறம் ப்ரைஸ் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் அது மாதிரி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து போச்சுன்னா கூட ஸோ ஒரு விக்கு தான் அடிக்கும் அப்படின்றது ஏற்கனவே சொன்னது தான், ஒரு விக்கு மாதிரி தான் அடிச்சுட்டு போகிறதுக்கு மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் காண்டி தான் கீழே வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கீழே வந்ததுன்னா ஒரு புல் பேக் மாதிரி தான் வரும். ஸோ புல் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம வந்து இன்னும் கூட என்ட்ரியை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். இப்போ என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறதுனா ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறேன், நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லி இதெல்லாமே ஓனலைஸ் இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்களும் ஓனலைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.